Exercise 3.14 the rules of the equation x square plus 6x minus 4 equal to 0 are alpha and beta. Find the quadratic equation whose roots are. இதோட quadratic equation எப்படின்னு கேட்குறாங்க. எப்படின்னு கண்டுபிடிப்போம். எதை வச்சு ஆல்ஃபா பீட்டா வச்சு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம அந்த quadratic equationோட ஸ்ட்ரக்சர் தெரியும். என்னன்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட்டு ஈக்குவல் டு 0 இல்லையா. இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்கிறோம், சம்மும் ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் அண்டு பீட்டா ஸ்கொயர் இல்லையா. முதல்ல சம் கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி எதனால் அதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இல்லையா. இதுக்கு முன்னாடி நான் சம்மிலே போட்டிருப்பேன், அந்த ஃபார்முலா பார்த்துங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2-3 சம்மில். அப்புறம் இப்போ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதை வச்சு ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 6 இல்லையா, மைனஸ் பி பை ஏ இல்லையா. அப்போது மைனஸ் 6 மைனஸ் பி பை ஏ மைனஸ் 6/1 அப்போது மைனஸ் 6, அதாவது மைனஸ் பி பை ஏ இதுக்கு ஃபார்முலா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது சி பை ஏ, சிங்கிறதுனாது 4 மைனஸ் 4 இல்லையா. மைனஸ் 4/1 ஈக்குவல் டு மைனஸ் 4. அப்போது மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 6 36, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8. அப்போது ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 42 நினைக்கிறேன் இல்லையா. 4 44. ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இல்லையா. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ என்ன ஆகிடும், -4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ப்ளஸ் தான் இல்லையா, 44x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. 16 ஈக்குவல் டு 0. செகண்ட் சம்மு 2/ஆல்ஃபா அப்புறம் ப்ளஸ்ஸு 2/பீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 காமனாக வெளியேற்றினா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும், ஆல்ஃபா பீட்டா. இப்போ வேல்யூ போடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, 2 இன்ட்டு மைனஸ் 6 டிவைடட் பை மைனஸ் 4. இப்போ -12/-4 கேன்சல் பண்ணால் மைனஸ் மைனஸை கேன்சல் ஆகிடும், 3. அப்போது 3. இது சம் பண்ணால். ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ப்ராடக்ட் 2/ஆல்ஃபா இன்ட்டு 2/பீட்டா அப்புறம் 4/ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டாக்கு வேல்யூ இந்த -4 இல்லையா. இப்போ 4/-4 கேன்சல் பண்ணால் -1. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. தேர்டு சம்மு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா அப்புறம் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. சம்மு கண்டுபிடிப்போம். சம் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர், ரெண்டும் ஒன்று தான், மாற்றி எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவை காமனாக வெளியே எடுத்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துடும். அப்புறம் ஆல்ஃபா பீட்டானது -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 4 6 24. ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். ப்ராடக்ட் என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் இன்ட்டு இல்லையா, இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர். இது ஸ்கொயரு இங்கே ஒன்று இருக்குது இல்லையா, க்யூப் ஆல்ஃபா க்யூபு
பீட்டா கியூப். இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா கியூப்னு எழுதலாம் இல்லையா? அப்போது -4 கியூப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 × 4 16, 16 × 4 64. அப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா x² ப்ளஸ் 24 சாரி மைனஸ் இல்லையா, x² மைனஸ் 24x மைனஸ் 64 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.